காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். ஒரு விளக்கை மட்டும் ஒளிர விடுக. 3 நாட்களுக்கு ஒரு முறை சலவை இயந்திரம் பயன்படுத்துக. மட்டக்களப்பு அதிர்ச்சி. திருடப்பட்ட நகைகளில் சொகுசு வாழ்க்கை. கைதானவர்களின் பகிர்வாக்கு மூலம் போர் நிறுத்த முன்மொழிவுகளை நிராகரித்த ஈரான். அமெரிக்காவின் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மின்சாரத்தை பொதுமக்கள் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறு அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி விசேட கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். மின்சார பயன்பாட்டை குறைப்பது தனிப்பட்ட ரீதியில் மக்களின் பொருளாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பாரிய நன்மை அளிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடுகளில் தற்போது தேவையற்ற முறையில் அதிக மின் விளக்குகள் ஒளிரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உங்கள் வீட்டில் 2 அல்லது 3 மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டால் அவற்றில் 2ஐ அணைத்துவிட்டு அவசியமான ஒரு விளக்கை மாத்திரம் பயன்படுத்துங்கள் என அவர் தெரிவித்தார். அவ்வாறான சிறிய மாற்றங்கள் மக்களின் மாதாந்த மின்சார கட்டணத்தை குறைக்க உதவும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் துணி துவைக்கும் இயந்திரங்களை நாளாந்தம் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். சலவை இயந்திரங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதற்கு பதிலாக 3 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துங்கள். வளர்ந்த நாடுகளின் மக்கள் இவ்வாறான தியாகங்களை செய்வதன் மூலமே முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இவ்வாறான தியாகங்களை செய்யுமாறு தலைவர்கள் மக்களிடம் மாத்திரமே கூறவில்லை என தெரிவித்த அமைச்சர், தலைவர்களாகிய நாங்களும் இத்தகைய சிக்கன நடவடிக்கைகளை தத்தமது வீடுகளில் நடைமுறையில் பின்பற்றி வருவதாகவும் முன்மாதிரியாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனை சுமார் 50 லட்சம் ரூபாவிற்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். முதற்கட்டமாக நகைகளை அடகு வைத்து பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே நகையக உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். முன்னதாக கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருடன் யுவதி ஒருவர் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பல மர்மங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. குறித்த கிணற்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் உடலமும் மீட்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல குற்ற செயல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பிரதான சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 2 நகையக உரிமையாளர்களும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த குற்றச் செயல்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ரி மேனன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ஈரான் முன்வர தவறினால் அந்த நாடு இதுவரை சந்தித்திராத அளவிலான மிக கடுமையான இராணுவ தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் லெவிட் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் அமைதி வழியையே விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இனிமேலும் உயிரிழப்புகளோ அல்லது அழிவுகளோ ஏற்பட வேண்டிய அவசியமில்லை என்பதே ஜனாதிபதி விருப்பம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போதைய கல யதார்த்தத்தை ஈரான் புரிந்து கொள்ள தவறினால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஈரான் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது தொடரும் என்பதையும் அவர்கள் உணர தவறினால் ஈரான் இதுவரையில் சந்தித்திராத வகையிலான மிக கடுமையான தாக்குதல்களை ட்ரம்ப் உறுதி செய்வார் என லெவிட் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ள சூழலில் வெள்ளை மாளிகையிடமிருந்து வந்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.